வணக்கம் வேப்பூர் மக்களே. தற்போது நாம் நிற்கக்கூடிய இடம் வந்து வேப்பூர் புதிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கரங்களால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இதன் தற்போதைய நிலையை பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது மக்களே. பொதுவாக இந்த பேருந்து நிலையம் என்றால் அங்கே கடைகள், கழிவறைகள், தாய்ப்பால் ஊட்ட தனி அறை என அடிப்படை வசதிகள் வந்து அனைத்தும் அங்கு இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் வேப்பூர் பேருந்து நிலையத்தில் இந்த வசதிகள் அனைத்தும் பூட்டப்பட்டு திறக்கப்படாமலேயே இருக்கின்றன. அதாவது குறிப்பாக ஒரு கடை கூட அங்கே தொடங்கப்படவில்லை. பயணிகள் வந்து அமர்வதற்கு போடப்பட்ட அந்த இருக்கைகள் கூட பல இடங்களில் உடைஞ்சிருக்கு, விரிசல் ஏற்பட்டு இருக்கிறதுங்க. அதாவது குறிப்பாக அவசரமாக கழிவறைக்கு செல்லலாம் என்று பார்த்தால் வந்து அதுவும் பூட்டியே தான் இருக்கு. இப்படி எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து வேப்பூர் பேருந்து நிலையத்தில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வராங்க. மேலும் இவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம வேப்பூர் பேருந்து நிலையம் இருந்தும் பேருந்துகள் உள்ளே வருவதில்லை என்று குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது எழுந்து வருகிறது. அதே போல மக்கள் அனைவரும் வந்து பேருந்து நிலையத்திற்கு வெளியே சாலை ஓரத்துல வெயிலில் நின்று பேருந்துகள் ஏறி செல்ல வேண்டிய அவல நிலை நீடிப்பதா வந்து சொல்லப்படுது. அப்படியானால் இந்த கட்டிடம் எதற்காக கட்டப்பட்டது என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதாவது பகலில் மக்கள் கஷ்டப்படுவதை தாண்டி இரவு நேரங்களில் பேருந்து நிலையம் வந்து குடிகாரர்களின் கூடாரமாக மாறிடுதுங்க. இதனால பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் நிம்மதியான வருகை என்பது கேள்விக்குறியாகவே இருக்குது. மக்களே, இவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்தை கட்டிவிட்டு அதை சும்மா பூட்டி வைத்திருப்பதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்பது பொதுமக்களுடைய கருத்தாகவே இருக்கிறது. உள்ளே உள்ள கடைப்பகுதிகள் சரியான விலைக்கு ஏலமிட்டாலே அரசுக்கு லட்சக்கணக்கான வருமானம் கிடைக்கும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாகவே இருக்கிறது. அதே நேரம் இந்த வருமானத்தை கொண்டே இங்கே உடைந்திருக்கக்கூடிய இருக்கைகள், ஐமாஸ் லைட், இரவு நேரத்தில் ஒரு காவலாளியை கூட நியமிக்கலாம், பேருந்துகளை உள்ளே வர வைக்கலாம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்த இந்த நல்ல திட்டம் வந்து நிச்சயமாக மக்களுக்கு பயன்படாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு நாங்கள் பதிவிடுறோம். ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வேப்பூர் பேருந்து நிலையத்தில் ஒரு முறையாவது வந்து என்ன பிரச்சனை என்பதையாவது தயவுசெய்து ஆய்வு செய்து இதை உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வந்து இங்கே வேப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு. இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸுக்காக இந்த மாதிரி வேப்பூர் பேருந்து நிலையம் இருக்கிறது என்பதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ நம்ம பதிவு செய்கின்றோம். நன்றி மக்களே. இந்த செய்தியை வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது நீங்க இதை ஷேர் பண்ணி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்று அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து இந்த பேருந்து நிலையத்தை மீண்டும் ஒரு ஒரு புதுப்பொலிவுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.